பார்க்கலாம். தேவ பிள்ளை நல்ல கவனமா கேளுங்க. நம்ம யாரை விசுவாசிக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்பிக்கை இல்லாத மனிதனை விசுவாசிக்க கூடாது. இந்த உலகத்துல நம்பிக்கை இல்லாத மனிதனை நம்ப கூடாது. அப்ப யாரை நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னா, நமக்காக ஒருவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார். கைகளை தட்டி அப்ப நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிசாசு வெட்கப்படட்டும். ஜீசஸ் நேம். ஹalleluya. ஐயா, நம்பத்தக்கவர் ஒருவர் இருக்கிறார். எல்லாத்தையும் நம்பிராதமா, எல்லாத்தையும் நம்பிராதங்க ஐயா. உங்களை நற்றாற்றில் விட்டு விடுவார்கள். கவனமாய் கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மனிதனோ, உறவினர்களோ, நண்பனோ, யாரோ, யார நீ மனுஷனை நம்பாத. வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புகிறதை விட்டுவிடுங்கள். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் அவன் ஜீவனுள்ள தேவன் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். யாரா வேணுமானாலும் இருக்கட்டும், இரத்த உறவா இருக்கட்டும், தேவ பிள்ளையை நம்பாதே. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எப்போ உன்னுடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்கிறதோ, எப்போ உன்னுடைய விசுவாசம் தேவன் மேல இருக்கிறதோ, உன் விசுவாசம் என்கிற சாவி திறக்கப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். அந்த கிருபை ஆக்டிவ் ஆகிறது என்று சொல்லி அர்த்தம். எத்தனை பேருக்கு இந்த ராத்திரி நேரத்தில் அந்த கிருபை வேணும்? கைதட்டி ஹalleluya. திறக்கப்படுவதாக, உன் விசுவாசம் ஆக்டிவ் ஆவதாக, உன் விசுவாசம் செயல்படுவதாக. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் சத்தமாய் வாசிங்க, வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மைக்கில் வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கைகள் அசைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவப்பிள்ளை நல்ல கவனமா கேளுங்க. நீங்களும் நானும் நம்புவதற்கு, நீங்களும் நானும் விசுவாசிக்கிறதற்கு நம்ம பரம தேவன், நம்ம பரம அப்பா ஒருவரை கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. இவரை தான் நம்பணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இவரே வேதம் சொல்லுகிறது நம்பத்தக்கவராய் இருக்கிறார். இவரே நமக்காக ஜீவன் கொடுத்தவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இயேசுவே நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் யாரும் நமக்கு நித்திய ஜீவனை தர முடியாது தேவ பிள்ளை. இந்த உலகத்தில் யாரும் நம்மளை நல்ல வழியில நடத்த முடியாது தேவ பிள்ளையே. அவன் இந்த உலகத்தில் யாரும் நம்மை வெற்றி சிறக்க பண்ண முடியாது தேவ பிள்ளையே, இயேசுவை தவிர. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளை படவும் இல்லை என்றார். கைகளை உயர்த்துவர் ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்துவர் ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இயேசுவை தவிர, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லிருங்க, இயேசுவை தவிர ஆமென் வேற ஒருவரும் இல்லை. நம்பத்தக்கவர் இல்லை, நம்மளை ரட்சிக்க ஒருவர் இல்லை, நம்மளை நித்திய ஜீவன்ல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் ஒருவர் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே இரட்சகராய் இருக்கிறார். தேவ பிள்ளை, ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி ஆமென் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய நம்ம பார்க்கும்போது, அங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பிறவிலேயே சப்பானியா இருந்த ஒரு மனுஷன். கைகளை உயர்த்துவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிறவிலேயே சப்பானியா இருந்த ஒரு மனுஷன். வேதம் சொல்லுகிறது 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு பிரவேசிக்கும் போது இந்த பிறவிலேயே சப்பானியா இருந்த மனுஷன் எங்க இருந்தான் தெரியுமா? தேவாலயத்தின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவாலயத்தின் வாசலில் உட்கார்ந்திருந்து இவன் செய்த வேலை என்ன தெரியுமா? போறவங்கள்ட்டையும் வரவங்கள்ட்டையும் ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கிறதா இருக்கும். ஆனா பாருங்க, பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்திற்கு உள்ள வரும்போது வழக்கமா கேட்கிறபடி இந்த பிறவிலேயே சப்பானியா இருந்த மனிதன் பேதுருவை பார்த்து யோவானை பார்த்து கேட்கிறான், ஏதாவது உண்டான்னு சொல்லி கேட்கிறான்.
பேதுருவும் யோவான செய்த காரியம் என்ன தெரியுமா? அப்படியே நடந்து போகும்போது பாருங்க, அப்படியே நடந்து போகும்போது இந்த பாருங்க பிறவிலேயே சப்பானியா இருந்த அந்த மனுஷன் ஏதோ அவங்ககிட்ட பிச்சை கேட்கறது போல கேட்கிறான். அப்படியே பார்க்கறான். பார்க்கும்போது பேதுருவும் யோவானும் உள்ள கைவிட்டு பார்க்கறாங்க, இந்த கைவிட்டு பார்க்கறாங்க, இங்க கைவிட்டு பார்க்கறாங்க. ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து அவங்ககிட்ட சொல்றாங்க, எப்பா என்கிட்ட உனக்கு தர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒண்ணு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒண்ணு இருக்குது. ஆனா ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுமா சொன்னா? நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. கைகளை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஐயா, என்கிட்ட கொடுக்கிறதுக்கு பணம் இல்ல, என்கிட்ட கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனாலும் அந்த பேதுருவும் யோவான சும்மா விட்டுட்டு போகல. அவங்களுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், அவரே ரட்சிக்க வல்லமையுள்ளவர், விடுவிக்க வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அந்த ஆமென் கேட்ட அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்லுகிறாங்க, இயேசுவின் நாமத்தினால. அந்த பிறவி சப்பானியா இருந்த அந்த சகோதரனை பார்த்து சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த பிறவிலேயே சப்பானியா இருந்த மனுஷன் துள்ளி குதிச்சு எழும்பி நின்னானா, அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் விசுவாசிப்பதற்கு ஏதுவாய் அந்த காரியம் மாறிவிட்டது. கை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவ பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, பொன்னை பார்க்கலாம், வெள்ளியை பார்க்கலாம், விசுவாசமே பெரியது என்று சொல்லி இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் வல்லமை உள்ளது. Hallelujah, that is power. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த faith, அந்த விசுவாசம் தாயா கிறிஸ்தவத்தின் மூல அடிப்படையான உபதேசங்கள். கிறிஸ்தவத்தின் தேவை காரியம் என்ன அப்படின்னா விசுவாசம். நாம் இயேசுவை காணவில்லை, இந்த பிதாவாகிய தேவனை காணவில்லை, ஆனாலும் இந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் தரிசித்து நடக்கலையா? விசுவாசித்து நடக்கிற விசுவாசி கூட்டங்களா இருக்கிறோம். கைதட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை